பிக் பாஸ் இன்றைய நிகழ்ச்சி எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த நிகழ்ச்சி பற்றிய விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன மன்னிப்பு கேட்க ஆசைப்படுறேன். கந்தசாமி அண்ட் கிறிஸ்டினா இவங்க ரெண்டு பேரும் என்னோட கடந்த கால சில தவறுகளை சுட்டி காட்டினாங்க. கடந்த சில நாட்களா நான் இந்த நிகழ்ச்சியில் உள்ள குற்றம் குறைகளை மட்டும் பேச ஆரம்பிச்சிட்டேன். அது என்ன அறியாம நடந்த ஒரு விஷயம். அதற்கு முக்கிய காரணம் நான் இந்த வீடியோவை 5 நிமிடங்களுக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ரெண்டாவது அந்த நிகழ்ச்சியில் நடந்த சம்பவங்கள் சிலவற்றை முக்கியமா நான் பேசணும் அப்படிங்கிறப்ப அதுல குற்றம் குறைகள் பேசுறப்பே அந்த 5 நிமிடங்கள் போயிருது. அதனால நீ குற்றம் குறைகள் பேசாம உற்றலாம். ஏன்னா நீங்க பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதை தாண்டி நம்ம வேறு விதத்துல இதுக்கு முன்னாடி நான் என்ன விமர்சனங்கள் முன்வைப்பனோ அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் மட்டும் பேசிட்டு முடிக்கலாம் அப்படிங்கிறத நான் நினைச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி நடந்த தவறுக்கு தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. நான் நடந்து கொண்ட விதம் ஏற்றுக்கொள்ளும் ஒரு விஷயம் இல்லை. எனக்கு உண்மையிலே ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னை திரும்பி பார்க்கும்போது இப்படி ஒரு தவறு பண்ணியிருக்கோமே அப்படின்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் வருத்தமா இருந்தது. அதுக்காக என்னை மன்னிச்சிருங்க. இன்றைய நிகழ்ச்சியில பார்க்குறப்ப என்னை முதல் ஈர்த்த ஒரு விஷயம் பிந்து மாதவி. பிந்து மாதவி இன்னைக்கு லீடர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தலையில ஒரு பாட்டில் வச்சுட்டு ஒத்த காலில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அந்த டாஸ்க்ல பிந்து மாதவி கடைசி வரைக்கும் நின்னாங்க. அந்த இடத்துல அவங்களோட வில் பவர் எனக்கு தெரிஞ்சது. அதுல பாத்தீங்கன்னா பிந்து மாதவியோட வெற்றிக்கு பின்னாடி எனக்கு பார்வையில பட்டது என்ன அப்படின்னா, ஒரு செயலை நம்ம செய்யும் போது அதுல நம்ம முழுமையா கரைஞ்சிடணும். நான் அப்படிங்கிற அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. அந்த செயலோட இணைஞ்சிட்டோம் கரைஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது வெற்றி அடையும். இது அனுபவ ரீதியா வெற்றிக்கான வழிமுறைகள்ல இதுவும் ஒன்று. அது பிந்து மாதவி இன்னைக்கு அற்புதமா செயல்படுத்தினாங்க. அது தெரிந்து பண்ணாங்களோ தெரியாம பண்ணாங்களோ, ஆனா அந்த பாட்டில் வச்சிருந்ததும் அவங்க சிந்தனையில இல்லாம, ஒத்த காலில் நிக்கிறோம் அப்படிங்கிற அந்த சிந்தனையும் இல்லாம தன்னோட மனதை வேறு பக்கம் திருப்பி இறுதி வரை தாக்கு பிடிச்சாங்க. மற்ற போட்டியாளர்கள் நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த பாட்டில் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம், கால் வலிக்குதுங்கிறனால அந்த காலில் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தது. இது போல அவங்களோட எண்ணங்கள் சிதறிய காரணத்தினால அவங்களால இறுதி வரைக்கும் அந்த போட்டியில நிக்க முடியல. அதுல பிந்து மாதவி கடைசி வரைக்கும் நின்னாங்க. அதுக்கு காரணம் அந்த செயல்ல அவங்க தன்னை மறந்து முழுமையா அர்ப்பணிச்சிட்டாங்க அப்படிங்கறதான். எந்த ஒரு விஷயமும் நம்ம செய்யறப்ப நம்ம முழுமையா நம்மளை இழந்து அதுல இணைச்சிட்டோம் அப்படின்னா வெற்றிங்கிறது நம்மளை தானா தேடி வரும். அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு எனக்கு பட்டது. இதை தாண்டி இன்னைக்கு அதுக்கடுத்து நாமினேட் யார் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தது. கட் அவுட் வச்சு அதுல ஸ்ப்ரே அடிக்கிறப்ப அதுல மேஜரா நாமினேட் ஆயிருக்கிறது ரைசாவும் காயத்ரியும். அவங்க தான் இந்த வாரம் நாமினேஷன். காயத்ரி வெளியேறுவாங்களா ரைசா வெளியேறுவாங்களா அப்படிங்கிறத மக்கள் முடிவு பண்ண போற ஒரு விஷயம். இல்ல அதையும் போன வாரம் மாதிரி பிக் பாஸ் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு 2 பேரையுமே சேவ் பண்றாங்களா இல்ல காயத்ரியை சேவ் பண்ண போறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். அந்த நாமினேட் அந்த ப்ராசஸ்ல நான் பார்த்த ஒரு விஷயம், ரைசாவும் காயத்ரியும் வையாபுரியை நாமினேட் பண்றப்ப சொன்ன ஒரு விஷயம் ரைசா என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு மேல வையாபுரி இருந்தா கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி, அவருக்கு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. காயத்ரி பயன்படுத்தினப்ப என்ன சொன்னாங்கன்னா, அவர் உடல் ரொம்ப பலவீனமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த ஒரு விஷயம் நான் குறிப்பிட ஆசைப்படுறேன். விவேகானந்தர் அழகா சொல்லுவாரு, நீ பலவீனமானவன் நினைச்சா நீ பலவீனமானவன் தான். ஹென்றி போர்டும் இதே தான் சொல்லியிருக்காரு. நீ எந்த ஒரு செயலும் செய்ய முடியும் நினைச்சாலும் செய்ய முடியாதுன்னு நினைச்சாலும் ரெண்டுமே சரிதான். புத்தரும் இதே தான் சொல்றாரு. எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படிங்கிறது. உலகத்தின் மிகப்பெரிய அறிஞர்கள், மிகப்பெரிய சாதனையாளர்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரே வாசகம் என்னன்றா, நம்மளோட எண்ணம். எண்ணம் அப்படிங்கிறது மனோபலம். மனோபலம் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம செய்ய முடியும். திபெத்ல ஒரு ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமத்துல பாத்தீங்கன்னா அங்க சந்நியாசம் போனவங்களுக்கு ஒரு தேர்வு வைப்பாங்க. அந்த தேர்வு என்ன அப்படின்னா, அந்த பனி பிரதேசத்துல அவங்க மேலாடை அணியாம உட்கார்ந்துருப்பாங்க. உட்கார்ந்து தியானம் பண்ணுவாங்க. தியானம் பண்றப்ப அவங்களோட உடம்பு ஒரு கட்டத்துல வேர்க்க ஆரம்பிக்கும். அந்த வேர்வை யார் அதிகமா வெளியிட்டிருக்காங்களோ அவங்க தான் வெற்றியாளர்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த பனி பிரதேசத்துல நம்ம ஒரு மேலாடை இல்லாம இருக்க முடியுமா? அவங்க இருக்காங்க. எப்படி உங்களால இது முடியுது அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கிறப்ப ரொம்ப ஒரு சாதாரண விஷயம், என்னோட மனதை நான் நம்ப வைப்பேன். இப்ப வெளியே வெப்பமா இருக்கு, என் உடல் வியர்க்குது அப்படின்ட்டு நம்ப வைப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்போ உங்க ஆள் மனது என்ன நம்புகிறதோ அதைத்தான் உங்கள் உடலை செய்ய வைக்கிறது. இதான் உண்மை.
நம்ம நிறைய வீட்டில் பார்த்துருப்போம். ஒரு 70-80 வயசு பாட்டிலாம் வந்து அவ்வளவு சுறுசுறுப்பாக நல்லா வேலை பார்ப்பாங்க. ஆனால் அதே வீட்டில் இருக்கக்கூடிய நம்மால வந்து அந்த விஷயத்த செய்ய முடியாது அப்படிம்போம். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம மனசால அதை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறோம், அதனால செய்ய முடியல. அவங்க செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க, செய்யறாங்க. அப்போ உடல் அப்படிங்கிறது ஒரு கருவி தான், மனோபலம் தான். என்னைக்குமே வந்து நம்ம வந்து உடல் பலவீனமா இருக்கு அப்படிங்கிறத காரணமாவே சொல்ல முடியாது. நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்களோ, ஆழமா நம்ப வச்சுட்டீங்க உங்க ஆள் மனதை அப்படின்னா கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு அதை நிகழ்த்தி காட்டும். இதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அறிவியல் பூர்வமாவே நிரூபிச்சிருக்காங்க. உங்க மனம் பலமா இருந்துச்சுன்னா உங்க உடலும் பலமாக இருக்கும். உங்கள் ஆள் மனதை எதை நம்ப வைக்கிறீங்களோ அது கண்டிப்பா அதை நம்பும், அதைத்தான் செய்யும். அப்ப நம்மளை இயக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த உடல் கிடையாது. எனக்கு தலை வலிக்குதுன்னு நினைச்சா தலை வலிக்க தான் செய்யும். உங்கள் மனதுக்கு நீங்கள் என்ன சிந்தனைகளை செலுத்துகிறீர்களோ அதுதான் பிரதிபலிப்பா வரும். இந்த ஒரு விஷயம் வந்து காயத்ரி சொன்னப்ப அது என்னால் ஏற்றுக்க முடியல. இது வந்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காயத்ரி இன்னொரு விஷயமும் பண்ணாங்க. எல்லாருமே வந்து ஸ்ப்ரே அடிக்கிறப்ப அவங்களோட முகத்துல வந்து ஸ்ப்ரே அடிக்கவே இல்லை. ஆனால் காயத்ரி மட்டும் ரைசாவோட முகத்துல ஸ்ப்ரே அடிச்சாங்க. ஆனால் வையாபுரிக்கு அப்படி அடிக்கலை. அப்புறம் ரைசா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 50 ரூபாய்க்கு நடிக்குது, 50 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 100 ரூபாய்க்கு நடிக்குது. 50 படம் பண்ண என்ன வந்துருச்சு 50 நாள்ல. அதே மாதிரி ஆரவ் கிட்ட உட்காந்து பேசுறப்ப எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, நான் எவ்வளோ பார்த்துருப்பேன், இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே வந்து வெளிப்படுத்தினாங்க. எப்பயுமே வந்து நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா வாழ்க்கையில வந்து எதையுமே நம்ம சாதிக்க முடியாது. நம்ம வாழ்க்கையே வீணாயிரும். எந்த உயரத்துக்கு போனாலும் நமக்குள்ள அந்த தலைக்கணம் வரக்கூடாது. தலைக்கணம் வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே ஜெயிக்க முடியாது. இது ஆப்ரஹாம் லிங்கன் லைஃப்ல வந்து ஒரு சின்ன சம்பவம் நடந்தது. பார்லிமெண்ட்ல அவர் இருந்தப்ப அப்போ ஒரு பார்லிமெண்டோட மெம்பர் சொல்றாரு, உங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பு தான் நான் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப அவர் பிரசிடென்ட் கிட்ட ஒரு கிண்டலா அவரோட அப்பா வந்து ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி அப்படிங்கிறத குத்தி காட்டுறாரு. அப்ப ஆப்ரஹாம் லிங்கன் என்ன சொன்னார்னா, எங்க அப்பாவோட தொழில் எந்த அளவுக்கு வந்து நேர்த்தியா இருக்குன்னு பாருங்க. இவ்வளவு நாள் உங்க காலில் வந்து அந்த செருப்பு உழைச்சிருக்கு. இப்ப கூட நீங்க கவலைப்பட வேணாம். அந்த செருப்பு அந்து போச்சுன்னா ஏன்ட்ட கொண்டு வாங்க, நான் தச்சு கொடுக்குறேன்னாரு. ஒரு பிரசிடென்ட் வந்து இது போல தன்னை கேவலப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட அந்த வார்த்தையையும் அவர் வந்து நான் ஒரு பிரசிடென்ட், என்கிட்ட நீ இப்படி பேசலாம் அப்படின்னு, எப்படி நீ பேசலாம் அப்படிங்கிற அந்த கோபமே படாம எவ்வளவு பக்குவமா அதுக்கு பதில் அளிச்சாரு. இப்ப அந்த கிண்டல் பண்ணவங்க வந்து தலகுனிய வச்சாரு. இதுதான் வந்து சரியான அணுகுமுறை அப்படிங்கிறது என்னோட பார்வை. ஏன்னா வெற்றியாளர்களோட அணுகுமுறை எல்லாமே இப்படிதான் இருந்திருக்கு. எதுக்குமே வந்து அவங்க தன்னை உயர்த்தி கொண்டு நினைத்ததே கிடையாது. 1000 கண்டுபிடிப்புக்கு மேல் கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு கூட இந்த அளவு ஆணவம் இருந்திருக்காது. ஆனா நம்ம எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒண்ணுல தலைகணம் கண்டிப்பா இருக்கு. அது வந்து நம்மளை அழிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நம்ம தாண்டி வரணும். வந்தால் மட்டுமே நம்மால் வாழ்க்கையில் ஆப்ரஹாம் லிங்கன் போல், தாமஸ் ஆல்வா எடிசன் போல் ஒரு உயர்ந்த நிலையை வந்து அடைய முடியும். அப்படி இல்லாம தலகணத்துல எனக்கு தெரியாததா அப்படின்னா இந்த உலகம் நம்மளை புறந்தள்ளிரும். இதை தாண்டி இன்றைய நிகழ்ச்சியில வேற எதுவும் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு பெரிதாக இல்லை. எப்பவும் போலதான் இன்றைய நிகழ்ச்சியும் இருந்தது. இன்னைக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருந்தாங்கன்னா, ஒரு பேய் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ப வச்சு அங்க இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தரை வந்து முழுமையா ஏமாத்தணும் அப்படிங்கறதான் லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க். அதுக்கான முதல் நாள் இது. நாளைக்கு வந்து அதை நம்ப வைக்கிற மாதிரி பிந்து மாதவி தான் டார்கெட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி போகுது. மீண்டும் நாளை ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சந்திப்போம். நன்றி.